நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நாம் இன்று காண இருக்கின்ற செய்தியானது உலக புத்தொழில் மாநாடு. சரிங்களா? இந்த உலக புத்தொழில் மாநாடு 9, 10 அக்டோபர் மாதம் சரிங்களா கோவையில் நடைபெற்றது. கோவையில் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை கொடிசியா வளாகம். சரிங்களா? ரைட், அங்கே தான் இது நடைபெற்றது. இந்த உலக புத்தொழில் மாநாடு யாரோட சார்பில் நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில்துறை சார்பில் நடைபெற்றது. சரிங்க, இந்த உலக புத்தொழில் மாநாட யாரெல்லாம் இணைந்து இதை நடத்தினாங்க? தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் இணைந்து இந்த மாநாட்டை நடத்தினாங்க. சரிங்க, அப்படி என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உலகத்திலிருந்து 45 பிரதிநிதிகள், சரிங்களா, இன்டர்நேஷனல் லெவல்ல, அது இல்லாமல் 328 இன்டர்நேஷனல் பேச்சாளர்கள், சரிங்களா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? இந்த புத்தொழில் மாநாட்டில் ஒன்று கூடினார்கள். சரிங்களா? இந்த உலக புத்தொழில் மாநாடுன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் 2025. சரிங்களா? குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் 2025. இப்போ இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் 2025 வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இந்த பிரதிநிதிகள், இவ்வளோ பேச்சாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எதை பற்றி ஒரு விவாதத்தை நடத்தினாங்க அப்படின்னா, வேளாண் ரோபோக்கள், சைபர் பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி, சரிங்களா, அதுக்கப்புறம் நிலையான புத்தொழில் வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்களை விவாதிச்சாங்க. சரிங்களா? இதுதான் இந்த உலக புத்தொழில் மாநாட்டினுடைய சாரம்சம். சரிங்களா? இது கோவையில் நடைபெற்றுச்சு. இதுக்கு முன்னாடி கோவையில் ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தமிழ்நாடு ரைசிங் சம்மிட். புரியுதுங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ கோவையில் ஒரு 2 மாநாடு நடைபெற்றிருக்கு. இந்த வர்த்தகம் தொடர்பான, பொருளாதாரம் தொடர்பானது. இதே மாதிரி சென்னையிலுமே ஒரு 2 மாநாடு நடைபெற்றிருக்கு. ஒன்று உலக முதலீட்டாளர் மாநாடு, அப்புறம் தொழில் முதலீட்டு மாநாடு. சரிங்களா? இதெல்லாம் நடைபெற்றிருக்கு. அப்போ பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களை நம்ம ஒரு கோர்வையாக சேர்த்து இந்த காணொலியில் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை பார்த்து நீங்கள் அனைவரும் பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.